ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் கல்வியிலிருந்து மேக்ஸ் செகண்ட் லெசனோட கண்டினியூவேஷன் தான். ஸோ 2.5ல ஆல்ரெடி 7th சம் வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஸோ 8th சம்ல இருந்து இந்த வீடியோவில் 12 வரைக்கும் பார்க்கலாம் நினைச்சிருக்கேன். அகைன் லெங்த் ஆஃப் த வீடியோ பார்த்துட்டு வில் டிசைட். So 8th question, if 3 plus k, 18 minus k and 5k minus plus 1 are in an AP, then find k. ரொம்ப கஷ்டம். அகைன் எல்லாத்தையுமே ஈஸின்னு சொன்னா எப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈஸி தான். கஷ்டமா இருக்கிறது சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டம் வேணா சொல்லிக்கலாம், சரியா? அப்ப எனக்கு என்ன இருக்கு, இந்த 3 டேர்ம் ஏபில இருந்தா கே என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. 3 plus k, 18 minus k, 5 plus 1. So question number 8. 3 plus k, 18 minus k, 5k plus 1. 18 minus k, 5k plus 1. ஸோ இப்போ ஒரு டேர்ம் ஏபியில் இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன? T2 minus T1 should be equal to T3 minus T2. அவ்வளோதான். அடுத்தடுத்த டேர்ம் வந்து ப்ரீவியஸ் டேர்ம் கூட சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து சேமாவே இருந்தா ஒரு ஏபி. இதுல என்ன கஷ்டம், ரைட்? அப்ப எனக்கு இங்க T2 யாரு? ஸோ சின்ஸ் இட் இஸ் இன் an AP, since it is in an AP, 18 minus k, இங்க தான் இந்த பிராக்கெட், இங்க இல்ல. இங்க போட்டாலும் தப்பு இல்ல, போடலைனாலும் பிரச்சனை வராது. ஆனா இங்க போடலைன்னா மாட்டிப்போம். So T2 minus T1 should be equal to T3 minus T2, 18 minus k. இங்க இந்த பிராக்கெட் போடலைன்னா வெறும் -3 plus k வந்துடும். ரொம்ப சிம்பிளா தெரியும். இதெல்லாமா தெரியாம இருப்பாங்க அப்படின்னா ஆப்வியஸா இருக்காங்க. தெரியாமன்னு கிடையாது, கவனிக்காம, ரைட்? இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஸ்பீடா போனா வந்து தூக்கி போடும், ஒரு டிவைடர்ல இப்ப லைட்டா இது பண்ணா கீழே விழுந்துருவோம், ஒழுங்கா பிரேக் பிடிக்கலன்னா விழுந்துருவோம். இதெல்லாம் தெரியாம யாரும் இருக்க மாட்டோம். கேர்லெஸ் மிஸ்டேக்ல திடீர்னு போய் டிவைடர்ல லைட்டா உரசி கீழே விழுந்துரும், சின்னதா இருக்கட்டும், அதனால சின்ன இம்பாக்ட கம்மியா பேசிக்கிறேன். திடீர்னு ஸ்பீட் பிரேக்கரை கவனிக்காம போய் டபார்னு போடும்போது கொஞ்சம் மேல போயிட்டு டபார்னு வருவோம், பேக் பெயின் வரும், ரைட்? இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம கவனிக்காம பண்றதுதானே தவிர தெரியாம பண்றது கிடையாது. அதேதான் மேக்ஸ்ல நடக்கும். மேக்ஸ்ல மார்க்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸே தெரியாம மேக்ஸ் சுத்தமா வராது அப்படிங்கிறவங்க ரொம்ப ரேரு. அதுவுமே வந்து ப்ராப்பரான டைரக்ஷன்ல படிக்கலன்னு நான் சொல்லுவேன். பட் மேக்ஸ்ல மார்க் விடுறது, தப்பு வர்றது அப்படிங்கறது எல்லாமே இந்த மாதிரி கவனக்குறைவால நடக்கிறது தான். ஒண்ணு படிக்கும் போது சில நுணுக்கங்களை நம்ம மிஸ் பண்றோம், இன்னொன்னு எக்ஸாம் எழுதும் போது மிஸ் பண்றது. இந்த ரெண்டே நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 75 to 80 in மேக்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈஸி. அதுக்கப்புறம் 20 மார்க்குக்காக நீங்க அடிஷனலா எஃபர்ட் போட்டா அதுவும் முடியும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் சில டைம். உங்களுக்கு 80 தான் சாட்டிஸ்ஃபேக்டரி மார்க்னா 80ங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அகைன் கமிங் பேக். ஸோ 18 minus k, இந்த மைனஸ் உள்ள போனா -3 minus k is equal to 5k plus 1 minus 18 plus k. இதுக்குதான் இந்த மைனஸ் ரொம்ப பிராக்கெட் முக்கியம்னு சொன்னது. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். கே எல்லாம் ஒரு சைடு, நம்பர்லாம் இன்னொரு சைடு. ஸோ ஜென்ரலா லெஃப்ட் சைட்ல வரணும், அப்படியே எழுதிக்கலாம். ஸோ -k ஆல்ரெடி இருக்கு, இன்னொரு -k இருக்கு. இந்த 5k இங்க -5k வரும், இந்த 18 இங்க இந்த k இங்க -k வரும். இஸ் ஈக்குவல் டு 1 minus 18. அங்க இருக்க நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இங்க இருந்து -18 plus 3 அங்க போகும். ஸோ 5, 6, 7, 8 எல்லாமே மைனஸ்னால -8k is equal to 1 plus 3, 4, minus 18, 18, 36. So minus 8k equal to minus 32. Minus அடிச்சிடலாம். So k equal to 32 by 8, which is 4. கரெக்டா? இதான் first questionக்கான ஆன்சர். கிளியரா? So second question. Find x, y, z given that the numbers x, 10, y, 24, z are in AP. So x, 10, y, 24, z. Clear? The ninth question. X, 10, y, 24, z. இது வந்து in an AP. இது ஒரு ஏபியில இருக்கு அப்படின்னா, ஒரு ஏபியில இருக்கணும் அப்படின்னா என்ன எக்ஸ், என்ன ஒய், என்ன இசட் அப்படின்னு கேட்டுப்பாங்க, சரியா? ஏபிக்கான பேசிக் கண்டிஷன், ஒரு கண்டிஷன் ஃபார் an AP என்ன? T2 minus T1 should be equal to T3 minus T2. அப்படி போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் இந்த 3 எடுக்கிறேன். அப்ப என்ன வரும்னா
10 minus x should be equal to y minus 10. அப்போ இந்த x நான் சைட் கொண்டு போனேன்னா 10 plus 10 equal to y plus x. ஸோ எனக்கு x plus y equal to 20ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. சரியா? இது ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி நான் வந்து 10y 24க்கு எடுத்தேன் அப்படின்னா அங்கிருந்து எனக்கு y கிடைச்சிடும். ஸோ நான் முதல் 3 நம்பர் எடுத்தேன்னா அடுத்த 3 நம்பர் எடுக்கிறேன். ஸோ அடுத்த 3 நம்பர் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? y minus 10 is equal to 24 minus y. ஸோ இந்த y எங்க கொண்டு வந்தேன்னா 2y is equal to 10 அங்க போய் 34. ஸோ y equal to 34 by 2 17. ஸோ எனக்கு y கிடைச்சிருச்சு. அப்போ y equal to 17 நான் சப்ஸ்டியூட் பண்ணா x plus y equal to 20. ஸோ x equal to 3ன்னு கிடைச்சிடும். சரியா? ஸோ 3, 10, 17. ஆக்சுவலா இங்கே எனக்கு d கிடைச்சிருச்சு. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் 3, அடுத்து வந்து 7 ஆட் ஆகி 10, அடுத்து 7 ஆட் ஆகி 17 வந்திருக்கு, அடுத்து 7 ஆட் ஆகி 24. அப்போ z வந்து என்னவா இருக்கும்? பிளஸ் 7 31 இருக்கும். பட் வெறுமனே டைரக்டா எழுதக்கூடாது இல்லை, யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். So either T2 minus T1 is equal to D. So upon D equal to 10 minus 3 which is equal to 7. Therefore Z is equal to 24 plus 7 எழுதியே 31 எழுதிக்கலாம். So அப்ப என்னோட X வந்து 3, Y வந்து 17 and Z equal to 31. Therefore 3, 10, 17, 24, 31 are the numbers. Clear? நமக்கு x, y, z தான் கேட்டாங்க, நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Now the next question. In a theater there are 20 seats in the front row. 30 rows were allotted. Each successive row contained 2 additional seats than in the front row. How many seats are there in the last row? Question புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இது ஒரு ஏபின்னு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வந்து nth டேர்ம் மட்டும்தான் ஃபார்முலா படிச்சிருக்கோம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி லெசன் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் படிச்சிருப்போம், ஸ்பெஷல் சீரீஸ் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கிளியரா? ஸோ இவ்வளவுக்கான நம்ம படிக்கும்போது என்ன கேள்வி, இந்த வசூல் ராஜா படத்துல கமலஹாசன் சொல்லுவாரு, பதில் தெரியலைன்னா சாரி பதில் தெரியலைன்னா பரவாயில்ல, எனக்கு தான் கேள்வியே புரியலையே அப்படிம்பாரு. சரியா? ஸோ கிளைமேக்ஸ் சீன்ல ரொம்ப எமோஷனலா ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் யூ சீன் த மூவி. நான் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். தட் வாஸ் இன் 2003, 2004 நினைக்கிறேன். 8ஓ 9ஓ அந்த டைம் தான். ரைட், ஆகஸ்ட்ல இறங்கிச்சு. அப்போ அந்த டைலாக் மாதிரி எனக்கு வந்து பதில் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கேள்வி புரியணும். என்ன கேள்வி, என்ன கேட்டிருக்காங்க, அதுல இருந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் அதுக்கப்புறம் தான் யோசிக்க முடியும். கரெக்டா? என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ரோல 20 சீட்ஸ் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ரோல 20 சீட் இருக்கு. அதுக்கு பின்னாடி ரோல கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐமேக்ஸ் மாதிரி பெரிய தியேட்டரா எடுத்துக்குமே, ஸோ 2 சீட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. அப்போ மொத்தம் 30 ரோக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. கிளியரா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன? 20, 22, 24ன்னு போய்கிட்டே இருக்க போகுது. ஸோ இதுக்கு தான் நான் வந்து 30th ரோக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? 30th ரோக்கான இது. ஸோ அப்போ 30th ரோக்கு நான் போனோம். அப்போ எனக்கு கொஸ்டின் நம்பர் question number 10. So 10th questionல என்னோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் T1 equal to 20, T2 equal to 22, அதாவது D equal to A2ன்னு நான் டைரக்டா எழுதிடலாம். T30 equal to question mark, அவ்வளவுதான். இது given data, இது required data. இப்போ இதுக்கான தொடர்பு என்ன? Tnக்கான ஃபார்முலா படிச்சோம். கரெக்டா? Tn is equal to A plus n-1 into D, அவ்வளவுதான். அப்ப எனக்கு இதுல ஃபார்முலால T30 கண்டுபிடிக்கணும். ஸோ T30 is equal to A plus 29D மாறும். ஸோ A என்ன? A வந்து 20 plus 29 into D வந்து 2. So which gives me T30 is equal to 20 plus 30 into 2, 60. 60க்கு 2 கம்மி, ஸோ 58. ஏன்னா 29 40 plus 18. So 58 plus 20, 78 seat. அப்போ 30வது ரோல 20 சீட்ல ஆரம்பிச்சது, கடைசி பாத்தீங்கன்னா 78 சீட் இருக்கு. சரியா? 78 seats ப்ராப்பரா இருக்கு. கரெக்டா? இதுதான் வந்து 10th questionக்கான ஆன்சர். 11th question. The sum of 3 consecutive terms of an AP. இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கலாம்.
சரியா? So மூணு consecutive terms of an AP are is 21 and their product is 288. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதும் இதே மாதிரி சம்ஸ் இருந்துச்சு, ரைட்? ஸோ 2005 6 ஸோ எத்தனை வருஷம் ஆச்சு? 2023ல 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஏன்னா 17 வருஷம் ஆச்சு. ஓகே, ஸோ ஒரு 3 டேர்ம் இருக்கு. அந்த 3 டேர்ம் ஆட் பண்ணா 27, மல்டிப்ளை பண்ணா 288 வரணும். அந்த 3 டேர்ம் என்னன்னு கேட்கறாங்க. அந்த 3 டேர்ம் ஒரு ஏபியா இருக்கு, அதான் முக்கியம், ரைட்? ஏதோ ஒரு 3 டேர்ம் கிடையாது, யாரும் 3 பேர் இல்லை, கரெக்டா? அப்ப எனக்கு என்ன இருக்கு 11th சம்ல 3 டேர்ம். ஸோ இந்த மாதிரி 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னு கொடுத்தா எடுக்க வேண்டியது லெட் a plus d a plus 2d be the terms. Sorry, a minus d எடுத்தா வராது, இது ஜெனரல் ஃபார்முலா, சரியா? ஸோ 3 டேர்ம்ஸ் கொடுத்தா கண்டிஷன் எதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. a minus d, அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு d ஆட் ஆகும், கரெக்டா? அதாவது நான் ப்ரீவியஸ் டேர்மா எழுதிக்கிறேன், இது எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இது ஒரு ஏபி, அந்த 3 டேர்ம் ஒரு ஏபி ஃபார்ம் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 4 டேர்முக்கு வேற ஒரு பர்டிகுலரிங் பண்ணுவோம். ஸோ a minus d, a and a plus d. இப்போ நல்லா பாருங்க, ஒரு டேர்ம்ல ஆரம்பிக்குது, அதுல இருந்து பிளஸ் டி போட்டா இது கிடைக்கும், அதுல இருந்து பிளஸ் டி போட்டா இது கிடைக்கும். அப்ப இது ஒரு ஏபி, சரி, அதுல மாற்றம் இல்லை. இப்ப இந்த சம் ஆஃப் தி 3 டேர்ம்ஸ், ஸோ a minus d plus a plus a plus d, 3 டேர்ம் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 27 கிடைக்குது. மல்டிப்ளை பண்ணா 288 கிடைக்குது, கரெக்டா? ஸோ 3 டேர்ம் ஆட் பண்ணா 27, மல்டிப்ளை a minus d into a into a plus d equal to 288. இந்த ரெண்டு தான் ஈக்குவேஷன், கிளியரா? அப்ப எனக்கு முதல் ஈக்குவேஷனை என்னால சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த டியும் டியும் கட் ஆகும். ஸோ ஈக்குவேஷன் 1 நான் இங்க எழுதிக்கிறேன், ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 1 gives 3a equal to 27, a equal to 27 by 3, a equal to 9. ஸோ எனக்கு a கிடைச்சது. 9 minus d into 9 plus d into 9 equal to 288. இந்த 9 நாங்க கொண்டு போயிடுறேன். இது a plus b into a minus b ஃபார்முலா, கரெக்டா? So a plus b into a minus b என்ன? a square minus b square. So 9 square minus d square is equal to 288 by 9. So 81 minus d square is equal to 288 by 9 போட்டோம்னா 1 minus 9, 3 9s are 27, remainder 118, so 32. So 32. அப்போ எனக்கு இந்த மைனஸ் டி ஸ்கொயர் அந்த பக்கம் போகும், இந்த பிளஸ் 32 இந்த பக்கம் வரும். ஸோ 81 minus 32 is equal to d square. So d square is equal to 80ல 30 போனா 50, ஸோ 51ல 2 போனா 49. கட்டாயம் 99% பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் வருங்கிறனால கொஞ்சம் ஈஸியாகவும் நீங்க கெஸ் பண்ண முடியும். இல்லைன்னா சைட்ல எழுதி சப்ட்ராக்ட் பண்ண போறீங்க. இது என்ன பெரிய சிதம்பரம் ரகசியமா, கிளியரா? அப்போ d equal to 7, சரியா? பிளஸ் ஆர் மைனஸ் 7. டெக்னிக்கலா ஸ்கொயர் ரூட் எப்பெல்லாம் எடுக்கீங்களோ அது பிளஸ் ஆர் மைனஸ் 7. ஏன் பிளஸ் ஆர் மைனஸ் 7 எனக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ நான் வந்து பிளஸ் 7 ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு 49 தான் கிடைக்கும், சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நான் மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் போடுறேன், இப்போ என்ன நடக்கும்? அப்பவுமே எனக்கு 49 தான் கிடைக்கும். அப்போ பிளஸ் 7 ஸ்கொயர் பண்ணாலும் 49, மைனஸ் 7 ஸ்கொயர் பண்ணாலும் 49. அப்போ ஸ்கொயர் ரூட்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49னா எந்த நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணா எனக்கு 49 கிடைக்கும்னு அர்த்தம். 7 பண்ணாலும் கரெக்ட் தான், மைனஸ் 7 பண்ணாலும் கரெக்ட் தான். ஏன்னா மைனஸ் 7 ஸ்கொயரும் 49 தான், 7 ஸ்கொயரும் 49. அப்ப யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு ப்ராக்டிக்கலா சில கண்டிஷன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லெங்கையோ டைமையோ கண்டுபிடிப்போம். டைமுக்கான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை டெவலப் பண்ணி கண்டுபிடிக்கும் போது டைம் நெகட்டிவா இருக்க முடியுமா? மேபி டைம் டிராவல் பண்ண முடியும்னு யோசிக்கலாம், பட் ப்ராக்டிக்கலா இப்போதைக்கு அது இல்லை, ரைட்? கட்டாயமா வராது அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு நான் வந்து இங்க இருந்துட்டே அமெரிக்கால இருக்கவங்கள ஒரு கையில ஒரு கட்டமோ ஒன்று வச்சு அதிலே பார்ப்பேன், அவங்க அங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு அவங்க எனக்கு காட்டுவாங்க, அப்புறம் ரீல்ஸ் போடுவாங்க, ஊர் ஊரா போய் டான்ஸ் ஆடுவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தா சிரிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் இப்போ நம்ம பண்ணுவோம், டைம் டிராவல் பண்ணுவோம். இங்க இருந்து நிலாவுக்கு நான் 2 செகண்ட்ல போக முடியும், லைட்டோட ஸ்பீட்ல நான் டிராவல் பண்ணுவேன் அப்படின்னா
மேபி பாசிபிள் மே நாட், பட் நம்ம முடியவே முடியாதுன்னு நம்ம அப்பட்டமா சொல்லிட முடியாது டெக்னாலஜி டெவலப்மெண்ட். இல்லையா? ஸோ அப்போ எனக்கு டைம் இப்போதைக்கு மைனஸ்ல இருக்காது அப்படிங்கறதுனால டைம் நெகட்டிவ்ல கிடைக்கிறத நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் மட்டும் எடுத்துப்போம். பட் சில இடத்துல நெகட்டிவும் பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா ரெண்டையுமே எடுக்கணும். அப்போ நான் இந்த ரெண்டு கேஸ் எடுப்பேன். கேஸ் 1 d equal to +7, கேஸ் 2 d equal to -7. இந்த ரெண்டு கேஸுக்குமே நான் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணும். அப்ப கேஸ் 1க்கு நம்பர் ஃபார்ம் பண்ணணும்னா என்னோட ஏ என்ன 9, கரெக்டா ஏ 9 கிடைச்சிச்சு, டி வந்து +7. இப்ப ஏ மைனஸ் டி என்ன வரும் 2, ஏ வந்து 9, ஏ பிளஸ் டி வந்து 9 + 7 16. ஸோ 7 7 இன்க்ரீஸ் ஆயிடும். கிளியரா? இங்க வந்து நான் ஏ ஈக்குவல் டு 9, டி ஈக்குவல் டு -7. 9 மைனஸ் ஆஃப் -7 16, 9 9 -7, அதாவது ஃபார்முலா பிளஸ், ஸோ மைனஸ்ல இருக்கிறதுனால இதாகும் 2. அதேதான் நமக்கு 3 நம்பர், அது எந்த ஆர்டர்ல இருந்தாலும் இது பாசிபிள். ஏன்னா இந்த 3 மல்டிப்ளை பண்ணா 288 கிடைக்கும், இந்த 3 ஆட் பண்ணா 27 கிடைக்கும். அதே தான் இங்க. அப்படிங்கறதுனால இதுல யாரா வேணாலும் இருந்திருக்க முடியும். கிளியரா? ஸோ இதுதான் 11th கொஸ்டின்ல 11th கொஸ்டினோட ஆன்சர். Now question number 12. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. 7/9 கிடையாது, 7:9. கேர்ஃபுல்லா இருக்கணும். Find the ratio of 9th term to 13th term. மோஸ்ட்லி இதுல நமக்கு எல்லா வேல்யூ தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்றது, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த 3 நீங்க தெளிவா யோசிச்சீங்கனாலே டேட்டாவே எல்லாமே சம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வருவோம், 6 to 8 வந்து 7:9, 9th to 13th கேட்கிறாங்க. கரெக்டா? ஸோ 12th sum, ratio of T6/T8 is equal to 7x/9x. இப்போதைக்கு ரேஷியோன்னு கேட்கும்போது ஒரு அன்னோன் போடணும். ஏன்னா 7:9 அது ஆக்சுவலா 14/18 கூட இருந்திருக்கலாம், 70/90 கூட இருந்திருக்கலாம். டிவைட் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் 7:9. கரெக்டா? அப்ப அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மட்டுமே நான் எழுதக்கூடாதுங்கிறனால 7x/9x இப்போதைக்கு போட்டிருக்கேன். போடாம சில சமுக்கு வரும், பட் மீனிங்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கேட்டுக்கிறது என்ன, T9/T13 is equal to question mark. இப்போ T6/T8க்கு ஃபார்முலா என்ன, a plus 5d divided by a plus 7d equal to 7/9 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்க x போட்டா வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப நமக்கு x இங்க தேவை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a plus 8d by a plus 12d equal to question mark. இதுதான் நமக்கு தேவை. சரியா? தேவையானது என்னன்னு எழுதியாச்சு, என்ன கொடுத்திருக்காங்கன்னு எழுதியாச்சு, சம்க்கு போலாம். 9 into a plus 5d is equal to 7 into a plus 7d. கிளியரா? இதுதான் வந்து எனக்கு இந்த ரெண்டு ஈக்குவல், 9 into a plus 5d-யும் 7 into a plus 7d. அப்ப 9a plus 45d is equal to 7a plus 49d. அப்போ 9a plus 45d minus 7a minus 49d equal to 0. So 2a minus 4d equal to 0. a minus 2d equal to 0. a equal to 2d. கிடைச்சிருச்சா? அப்ப எனக்கு ஏக்கும் டிக்குமான ஒரு தொடர்பு தான் கிடைச்சிருக்கு. a எவ்வளவு, d எவ்வளவுன்னு எனக்கு கிடைக்கல. a 1 இருந்தா d 1/2, a 4 இருந்தா d வந்து 2, and it goes up. Maybe d 3 இருந்தா a 6. எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. சரியா? நான் சொன்ன மாதிரி நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தா, கான்பிடன்ஸ் இருந்தாலே கிடைச்சிடும். இப்ப என்ன தேவைங்கிறதுல நான் சப்ஸ்டியூட் பண்றேன். a plus 8d by a plus 12d. வாண்டடா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே d யோடது ஈவன் நம்பரா இருக்கு. நல்ல குத்து பாருங்க, d ஒரு ஈவன் நம்பரா இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப நான் இத 2 into 4d எழுத முடியும். இத a plus 6 into 2d 4 into 2d. ஏன்னா எனக்கு 2d தான் தெரியும்ல. ஸோ 4 வெளியவும் 2d உள்ளே வைக்கிறேன். ஏன்னா 2dக்கு பதிலாக நான் a சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட்? அப்படி இல்லைன்னா இந்த சைடு ஏக்கு பதிலாக 2d போட்டுக்கலாம். அதுவுமே ஈஸி தான். ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? ஏடா
ஸோ ஏக்கு பதிலாக 2D சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ 2D plus 8D divided by 2D plus 12D. இதான் எனக்கு கொஸ்டின் மார்க். ரைட், T9 by T13 is equal, which is equal to 10D divided by 14D. 10 இதுவும் கட்டாயிரும். So 10 by 14, which is 5 by 7. அவ்வளவுதான், சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அப்போ எனக்கு ரேஷியோ என்ன, 5 by 7 கிடைக்குது. ரொம்பவே ஈஸி தான். இதுல என்ன கஷ்டம், மேபி கொஸ்டினை படிச்சு கொஸ்டின் புரியுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சிருக்கும். எழுதுன அப்புறம் என்னடா இது புதுசா இருக்கு, நம்பரே தரல அப்படிங்கறதும் தோண வாய்ப்பு இருக்கு. தோணுனா நம்ம கரெக்டா படிக்கிறோம்னு அர்த்தம், என தோணும். ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கான தொடர்புகள் என்ன அப்படிங்கறத நீங்க எழுத ஆரம்பிக்க உங்களுக்கு கட்டாயம் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா அதுல மாற்றமே கிடையாது. முன்னேறி போனா மட்டும்தான் தெரியும். இங்கே இருந்துகிட்டு பண்ண முடியாதுன்னு நினைச்சா பண்ண முடியாதுதான். பண்ணிடலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பண்ண முடியும். டேக் தட் இன்டு கன்சிடரேஷன். சரியா? ஸோ இந்த வீடியோல அவ்வளவுதான். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதோட கன்வியூஷனோட உங்க சீக்கிரமே மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.